தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜெலநாதன் ஐயா அவர்கள் இன்றைய தினம் குரலும் பொருளும் அதிகாரம் 120 தனிப்படர் மிகுதி என்ற தலைப்பிலே உரையாற்ற வருகின்றார். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம். குரலும் பொருளும் அதிகாரம் 120 தனிப்படர் மிகுதி எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது எண்ணுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜெலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சிந்தனை மேதை டால்ஸ்டாயின் உள்ளத்தை பெரிதும் கவர்ந்த நூலாக திருக்குறள் திகழ்கிறது. டால்ஸ்டாய் இந்து ஒருவருக்கு என்னும் தலைப்பில் எழுதிய கடிதத்தில் திருக்குறள் காட்டும் வாழ்க்கை நெறியை சுட்டிக்காட்டியுள்ளார். இன்னா செய்யாமை அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள 6 குறட்பாக்களை மேற்கோள் காட்டி தம்முடைய உள்ளத்தை கவர்ந்தவனவாக குறிப்பிட்டுள்ளார். திருக்குறள் இன்பத்துப்பால் அதிகாரம் 120 தனிப்படர் மிகுதி. தனியாக வருந்தும் துன்பத்தின் மிகுதி. தலைவன் பிரிந்து சென்ற பின்னர் தனியாக இருக்கும் தலைவி அவன் நினைவாக இருந்து கொண்டு காதல் இன்பச் சிறப்பையும் காதலன் துணையையும் எண்ணி வருந்துகின்றாள். தனிப்படர் மிகுதி அதிகாரத்தில் உள்ள குறளையும் பொருளையும் சிந்திப்போம். அதிகாரம் 120 தனிப்படர் மிகுதி. 1191 திருக்குறள். தாம் வீழ்வார் தம் வீழப் பெற்றவர் பெற்றாரே காமத்து காழில் கழி. நாம் காதலிப்பவர் நம்மை காதலித்தால் கொட்டையற்ற காமப்பழம் பெற்றது போலும். 1192 வாழ்வார்க்கு வானம் பயந்தற்றால் வீழ்வார்க்கு வீழ்வார் அளிக்கும் அலி. காதலிக்கு காதலர் காட்டும் அன்பானது உழவர் எதிர்பார்த்த மழை பெய்தது போலும். 1193 வீழ்நீர் வீழப்படுவார்க்கு அமையுமே வாழு நம் என்னும் செருக்கு. காதலரால் எப்பொழுதும் காதலிக்கப்பட்டார்க்கு வாழ்கின்றோம் எனும் பெருமிதம் பொருந்தும். 1194 வீழப்படுவார் கெழியிலர் தாம் வீழ்வார் வீழப்படார் எனின். தாம் விரும்பியவாறே விரும்ப இல்லையெனால் விரும்பிய பகலர் எவ்வுறவும் இல்லாதவர். 1195 நாம் காதல் கொண்டார் நமக்கு எவன் செய்பவோ தாம் காதல் கொள்ளா கடை. நாம் காதலித்தவர் நம்மை காதலிக்கவில்லை எனின் அவர் நமக்கு வேறு என்ன நன்மை செய்ய இயலும். 1196 ஒருதலையான் இன்னாது காமம் காப்போல் இருதலையானும் இனிது. காமம் ஒரு பக்கம் இருப்பது துன்பம், காவடி பாரம்போல் இரு பக்கமும் இருப்பது இன்பம். 1197 பருவரலும் பைதலும் காணான் கொள் காமன் ஒருவர் கண் நின்று ஒழுகுவான். மன்மதன் ஒருவரிடமே இருக்கின்றான் ஆகையால் காமத் துன்பத்தையும் வருத்தத்தையும் அறியானோ. 1198 வீழ்வாரின் இன்சொல் பெறா அது உலகத்து வாழ்வாரின் வன்கணார் இல். காதலரின் இனிமை சொற்களை பெறாமல் பிரிந்து உலகத்தில் வாழும் பெண்களே கொடியவர். 1199 நசையார் நல்கார் எனினும் அவர் மாட்டு இசையும் இனிய செவிக்கு. காதலர் இன்பம் தரவில்லை ஆயினும் அவரை பற்றி கூறும் புகழ் சொற்கள் காதலிக்கு இன்பம். 1200 திருக்குறள். உரா அற்கு உருநோய் உரைப்பாய் கடலை செரா ஐ வாழிய நெஞ்சு. மனமே கடலை வெறுக்காமல் நீ பட்ட துன்பத்தை துன்பப்படாதவர்க்கு தூதாக சொல். இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குறளையும் பொருளையும் சிந்திப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜெலநாதன்,
திரைமேரும் தமிழ்நாடு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது குரலும் பொருளும். வழங்கியவர் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜெகநாதன் ஐயா அவர்கள். நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம்.